ஒதுக்குறாங்க. ஆமா, யாரும் வரமாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. நாங்க ஆரம்பத்துல அந்த பழைய வீட்டுல தான் இருந்தோம். எல்லாமே எங்க குழந்தை வீடு தான் வரிசையா. அவங்களாம் நல்ல லெவலாக இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அங்கே இருந்ததுனால தான் எங்களுக்கு அவங்கள தான் தள்ளி ஒன்று விட்டாங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்க இப்படி கிடந்தா எங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க, நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களா தான் அனுப்புனாங்க. அப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம், எங்கள் வீட்டுக்காரவங்க இருக்கும்போது. என்ன காரணம் ஒதுக்குறாங்க அப்படின்னா? இப்போ நீங்கள் தான் உங்கள் பசங்களை பார்த்துக்கிறீங்க. ஆமாம், அவங்க ஒதுக்குறதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு காரணம் நம்ம வந்து போய் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் அதை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த கஷ்டம் நம்மளும் படுற மாதிரி வரும் அப்படிங்கிற நேமில் இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு நான் விட்டுட்டு போக மாட்டேன். முதல்ல அதுங்களுக்கு பெஸ்ட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அதுக்கு இறந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு தான் சார் நானே எதுவும் பண்ணிக்குவேன். அதுங்களை விட்டுட்டு நான் போக முடியாது. இப்போ கணவரையும் நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமாம், 2 வருஷமாக அவங்களால கஷ்டப்பட்டேன். அங்கங்கே அழைச்சிட்டு ஓடுறது ஓடியாடுறது முடியுமா கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த நேரத்தில் பசங்களை இவர் தான் பார்த்துப்பார். இவர் தான் என்னோட இருந்து கஷ்டப்படுறாரு. அண்ணா கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஊட்டி விடுவார். அவருக்கும் உடம்புக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரம் இல்லை, வாய் பேச மாட்டார். மற்றபடி எல்லாம் அவர் வேலையை அவர் பார்த்துருவாரு, பிள்ளைங்க வேலையை பார்த்துருவாரு, கடை கண்ணிக்கு போய் ஜாமான் வாங்கி வந்து கொடுப்பாரு, சாப்பாடு அதெல்லாம் அவர் தான் ஊட்டுவார். நான் ஊட்டினா சாப்பிட மாட்டாங்க. குளிப்பாட்டுறது எல்லாம் குளிப்பாட்டினா அவர் 2 பேரும் தான் சேர்ந்து தூக்கிட்டு போவோம். இப்போ குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமமா மாறி இருக்குமா நிலைமை? என்ன, இதில் ஜாமான் வாங்கி விற்கவும் மறுபடியும் வாங்கி போடவும் அந்த மாதிரி இதில் தான் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு ஒரு நல்ல இதெல்லாம் ஒன்றும் செஞ்சுக்க முடியல சார். இதுங்களுக்கு பாய் ஒரு நாளைக்கு போட்டோம்னா மறுநாள் கருப்பாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த பாயை போட மாட்டாங்க. பாயே ஒரு மாதத்துக்கு எத்தனை வாங்க வேண்டியதாக இருக்குது. ட்ரெஸ்ஸு பாய் மாற்றிட்டே இருக்க வேண்டியது. ஆமாம் சார், ஒரு பாயிலே போடுறது கிடையாது, மாற்றி மாற்றி தான் போடணும். எதனால? யூரின் போயிடுவாங்க சமயத்தில், நைட்டில் எல்லாம் யூரின் போயிடுவாங்க, பகலையிலெல்லாம் சொல்லிடுவாங்க. அவர் தான் பிடிச்சிக்குவார், கேன் வச்சு பிடிச்சி வெளியில் கீழே ஊற்றாம அளவுக்கு செஞ்சுக்குவார். ஆனால் நைட்டில் தூக்கத்தில் போயிடுறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாமல் தூக்கத்தில் போயிடுறாங்க. அது என்ன செய்து பாய் வீணாக போயிடுதா, அது மறுநாளும் போட முடியாது. பிறந்தன்னையிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார், 35 வருஷமாக. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 35 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த மனசில் வந்து நம்ம ஏன் பாப்பானே போவானே அந்த எண்ணம்லாம் எனக்கு இல்லை. இந்த வெறும் ஒரு கடை நம்பி வாழ்க்கை. ஆமாம் சார், வேறு எதுவும் நிலம்பலமோ அவங்க எதுவுமே எனக்கு சேர்த்து வச்சுட்டு போகல சார். இந்த போட்டிருக்காங்களே மிஷினரி, அதுதான் கிடக்கும். அவங்க வந்து சுயமாக வச்சு தொழில் பண்ணது அது மட்டும்தான். இப்போ சுமார் இந்த கடையிலேருந்து எவ்வளவு வருமானம் வருமா? ஒரு நாளைக்கு 3 பசங்களுக்கும் பார்த்துக்கணுன்னா எவ்வளவு செலவாகும்? அதில் என்ன சார், விற்கிறது போக ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 200 ரூபா கிடைக்கும் இந்த பெட்டி கடையிலேருந்து.